வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே ஃப்ரிக்ஷன் அப்படின்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போதே அங்கேயே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா என்ன, கைனடிக் ஃப்ரிக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களாப்பா. ஸோ அதோட கண்டினியூஷனாக இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Static friction is the force which is opposite the initiation of the motion of an object on the surface. இப்போ ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதை ஒரு உடன் டேபிள் மேலே நான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று இந்த சர்ஃபேஸ் இந்த மாஸ் மேலே கொடுக்கக்கூடிய நார்மல்ன்ற ஃபோர்ஸ், இந்த மாஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எம்ஜி. இது மாஸ் அப்படின்றதுனால எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதான்ப்பா இனிஷியலாக ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது இது மேலே ஆக்ட் பண்ணும். பட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த நார்மல் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றதும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது மேலே நான் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் எனக்கு என்ன செய்யும், ஒரு ஆப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். இந்த ஆப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்பா. ஸோ அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுது. அதாவது எது வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும்பா. அப்போ மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நார்மல் ஆர் ரியாக்ஷனரி ஃபோர்ஸ். அப்போ இதை டைரக்ட்லி ப்ரொபோஷன் சொன்னுமே, அப்போ ஈக்குவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும் இல்லையா? அந்த ஈக்குவல் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னா மியூஎஸ். மியூஎஸ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான சர்ஃபேஸை பொறுத்து மியூஎஸ் வேல்யூன்றது மாறும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ அப்போ மியூஎஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா. இந்த என் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எம்ஜின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதை மியூஎஸ் எம்ஜின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மியூஎஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலாம், எஃப்எஸ் பை என்னன்னு எடுக்கலாம் அல்லது எஃப்எஸ் பை எம்ஜி. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதாவது இதோடைய கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இனிஷியலா இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது இது 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிஷன் மியூஎஸ் என் வரைக்கும், இந்த நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0. அதே நேரத்தில் அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட லிமிட் அப்படின்றது 0லேருந்து மியூஎஸ் என் வரைக்கும் இருக்கும்பா. மியூஎஸ் என்னை விட கம்மியாக கூட இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும், அதை தாண்டி இருக்காது. திஸ் இஸ் த லிமிட் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய ஹையஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும், தட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா மியூஎஸ் என். அப்போ எப்பயுமே எஃப்எஸ் அப்படின்றது மியூஎஸ் என்னன்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம அப்ளைட் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்டோட மோஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எதுல இருக்குது, கான்டாக்ட் சர்ஃபேஸில் இருக்குது. இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸில் தான் இது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸாக இருக்குப்பா. சில நேரத்தில் இந்த டென்ஷன் மாரி நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், இதோட மோஷனுக்கு ஆப்போசிஷன் பண்ணும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எப்போ வரைக்கும், மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். எப்போ இது மோஷனில் இருக்குதோ அந்த நேரத்தில் இது கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மாறிடும். ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஆப்போசிஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் த டேஞ்சென்ஷியல் டு கான்டாக்ட் சர்ஃபேஸ். அப்படின்னு அர்த்தம், இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு எப்பயுமே டேஞ்சென்ஷியல் லைனில் தான் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்பா. M1 மாஸ் ஒரு பிளேன் சர்ஃபேஸில் இருக்குது. அடுத்து M1 அண்ட் M2 ரெண்டு மாஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் இருக்கிறதுலே ரெண்டில் எது ஈஸியாக மூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டால் சிங்கிளாக ஒரு மாஸ் இருக்கிறதுன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களாப்பா. ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, ஈஸியர் டு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இதில் மியூஎஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூஎஸ் M1G இவ்வளவுதான் சரிங்களா. என்னோட வேல்யூ இதில் M1G அப்படின்றதுனால. ஆனால் இது ஏன் ஹார்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எப்படி எழுதணும், எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு இங்கே M1 + M2 × G. ஸோ அதனால மியூஎஸ் M1 + M2 × G. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் கேஸ்க்கான ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், இது செகண்ட் ஸ்டெப். Fs1 இஸ் லெஸ் தென் டு Fs2. இந்த ரெண்டுல எது ஆப்போசிட்டிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா இதுல தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் ரெண்டுலயும் ஈக்குவலா இருந்தாலும் இதுல எது ஹார்டரா இருக்கு அப்படின்னா, மூவ் பண்றது ஹார்டரா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மாஸ் கம்பைண்டா இருக்கிறது. அடுத்தது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்னா என்ன? லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லப்பா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்லேயே மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். The maximum value of static frictional force which comes into play when a body just begins to slide over the surface of another body. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம ஒரு இன்க்ளைன்ட் பாத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இன்க்ளைன்ட் பாத்துக்கான ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட்ன்றது mg. ஸோ இந்த பிளேன் சர்ஃபேஸ் அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனரி அல்லது நார்மல் ஃபோர்ஸ்ன்றது n. அப்போ இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு இந்த எம்ஜியை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னோம்னா எம்ஜி காஸ் தீட்டான அட்ஜசன்ட் சைடா எண்ணுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ எம்ஜி சைன் தீட்டா அப்படின்றது இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். எப்போ வரைக்கும் ஸ்டேட்டிக்கா இருக்குதோ அது வரைக்கும் n is equal to mg cos theta. n is equal to mg cos theta. அதே நேரத்தில் Fs max அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா mg sin thetaக்கு ஈக்குவலா இருக்கு. Fs max அப்படின்றது எப்படி எழுதலாம்னா மிஎஸ் n. இந்த Fs maxக்கான வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், mg sin thetaன்னு எழுதலாம். மிஎஸ் என்னோட வேல்யூவை mg cos thetaன்னு எழுதலாம். போத் சைடு mg கேன்சல் பண்ணிருங்க. sin theta by cos theta equal to அதை எப்படி எழுதலாம், tan theta equal to மிஎஸ்னு எழுதலாம். இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ், ஒவ்வொரு மெட்டீரியலோடைய சர்ஃபேஸை பொறுத்தும் இந்த தீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகும். இதை நம்ம அடுத்து ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் அடுத்தடுத்து நம்ம இதை பத்தி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து வேரியாகும்னு சொன்னோம் இல்லையா. அது இப்போ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கிளாஸ் மேல இன்னொரு கிளாஸை வச்சு நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது 1.0ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு வேல்யூ. அதே மாதிரி கிளாஸுக்கு 1.0, கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னது 1.0. அதே மாதிரி ஒரு ஐஸ் மேல இன்னொரு ஐஸை வச்சு நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னோம்னா அதுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா PS equal to 0.1. ஒரு கிளாஸுக்கும் 1.0. அதே ஒரு ஐஸ் மேல வச்சு இன்னொரு ஐஸை மூவ் பண்றதுன்றது, ஸ்லைட் பண்றது அப்படின்றதுக்கு ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் அப்படின்றது 0.1, ரொம்ப கம்மி. ஒரு ஸ்டீல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளாஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான்ப்பா. ஒரு ஸ்டீல் இன்னொரு ஸ்டீல் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா PS equal to 0.75 இருக்கும். இது ஒரு ஸ்டீல் டு ஸ்டீல். ஒரு ஸ்டீல் மேல இன்னொரு ஸ்டீல் ஆக்ட் பண்ணும்போது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது PS equal to 0.75 இருக்கும்பா. அதே மாதிரி வுட்டு மேல இன்னொரு வுட்டு, நம்ம நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்போம். ஃப்ளோர் வுட்டா இருக்கும்போது அது மேல இருக்கக்கூடிய வுட்டுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா வுட்டுக்கும் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது 0.3. ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனுக்கும் ஃபிரிக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஃபிரிக்ஷனை கொடுக்கறதுல டயருக்கும் காங்கிரீட் ரோடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டயர் அப்படின்றது இந்த காங்கிரீட் ரோடோட நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளவு அப்படின்னா 0.1. இது ஒரு ட்ரை காங்கிரீட் ரோடுக்கு. இது வெட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு காங்கிரீட் ரோடுக்கும் டயருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் 0.7 தான்ப்பா. அப்போ நார்மலா ஒரு காங்கிரீட் ரோடுக்கு இருக்கிறத விட ஒரு வெட்டிங் ரோடு, அது ஈரமா இருக்கக்கூடிய ரோட்டுக்கு கம்மியா இருக்கு. அந்த நேரத்துல ஜென்ரலா கூட நம்மளுக்கு கேட்பாங்க, நேரம் நம்ம கிளாஸுக்கும் நம்மளுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தானே, ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. இருக்கிறதுலே அதுக்கு தான் அதிகமா இருக்கு. பாத்தீங்களா, ஐஸ் அண்ட் ஐஸ் அதுக்கு தான் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ஒரு ஐஸ் மேல இன்னொரு ஐஸ் பாரை மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட தான், வுட்டுக்கு அதை விட கம்மி தான். ரப்பர் டயர் அண்ட் ட்ரை காங்கிரீட் ரோடு அப்படின்றது இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகம். இதுல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் 1 இருக்கிறதுனால வெஹிக்கிளை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ரை காங்கிரீட் ரோட்ல. அதே இது வெட் ரோடா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிளை நம்ம சடனா பிரேக் அடிச்சாலும் நம்மளுக்கு ஸ்லைடிங் ஆகிட்டே இருக்கும். இந்த வேல்யூ எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜென்ரலாவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.